இந்த சீசன்ல அதிகமா கிடைக்கிற ஆரஞ்சு பழத்துல விட்டமின் சி, விட்டமின் ஏ, கால்சியம், மெக்னீசியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம், ஃபைபர் இந்த மாதிரி ஏகப்பட்ட நியூட்ரிஷன் இருக்கு. அதுல விட்டமின் சி 100 கிராம் ஆரஞ்சுல 53% இருக்குங்க. யாருக்குன்னா நோய் எதிர்ப்பு சத்து கம்மியா இருக்குன்னா அவங்களுக்கு இந்த ஆரஞ்சு பழத்தை கொடுத்துட்டு வரதுனால அவங்களுக்கு அந்த இம்யூன் சிஸ்டம் வந்து அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாம கிட்னி ஸ்டோன்னால அவதிப்படுறாங்கன்னா அவங்களுக்கு ஆரஞ்சு பழமாவோ இல்ல ஜூஸாவோ கொடுத்துட்டு வந்தா அவங்களுக்கு அந்த ஸ்டோன் கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சி ஃபியூச்சர்ல வராம பார்த்துக்கும். அது மட்டும் இல்லாம கொலஸ்ட்ரால் லெவலை வந்து இது இம்ப்ரூவ் பண்ணும். எப்படின்னா பேட் கொலஸ்ட்ரால் அழிச்சிட்டு குட் கொலஸ்ட்ரால் லெவலை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். அதனால நம்ம ஹார்ட் ரிலேட்டடான ப்ராப்ளம் எதுவுமே வராம பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாம மேல் வந்து ரொம்ப அதிகமாவே இந்த கமலா ஆரஞ்சை வந்து சாப்பிடணும்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற அந்த ஸ்பெர்ம் கவுண்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாம இதுல இருக்கிற ஃபோலேட் வந்து விந்தணுக்களை வந்து ஆரோக்கியமா வச்சுக்கும். அந்தந்த சீசன்ல கிடைக்கிற பழத்தை அந்தந்த சீசன்லேயே வந்து சாப்பிடுங்க. எப்பயுமே ஹெல்த் கான்ஷியஸா இருங்க. டேக் கேர். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். என்னை ஃபாலோ பண்ணுங்க. இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க.